ஏய் இறங்க, இல்லனா சுட்டுருவ. இறங்குற. எங்க இருக்கோம்? யாராவது இருக்கீங்களா? என்ன ஏங்க கடத்தி வச்சிருக்கீங்க? ஏய், யாரு நீங்களா? என்ன எதுக்கு இங்க கடத்தி வச்சிருக்கீங்க? உங்களை யார் அனுப்புறாங்க? இத பாருங்க, மரியாதையே நீ வெளியே விட்டுருங்க, இல்லைன்னா யாருமே உயிரோட வெளியே போக மாட்டீங்க சொல்லிட்டேன். என்னடா என்ன சிரிப்பு? உங்களெல்லாம் பாப்பா பதறாதம்மா, நாங்க எதுவுமே உங்களை பண்ண மாட்டோம், பயப்படாத. ஏய் பாப்பாக்கு தண்ணி குடுறா. தண்ணிய குடிமா, அண்ணன் வந்துட்டோம். அண்ணன் வந்ததும் மொத்த டவுட்டும் கிளியர் ஆயிடுமா. அண்ணனா? நான் பிரச்சனையில இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா? அது இது மாதிரி இந்த தான் ஆடலனாலும் சதம் ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட இது அண்ணனுக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. அது என்ன லென்த்? இந்த வேவ் லென்த் என்ன பதி? அது ஹோமியோபதியா? டெலிபதி. டெலிபதி. அதுல வந்து அந்த உள்ளு உணர்வுல இருந்து எனக்கு சொல்லுச்சு, தங்கச்சிக்கு இது ஒரு பிரச்சனைன்னு. இதுக்கு மேலே எதுவும் கேட்காதம்மா, நான் வளரிடம் ஃப்ரீயா விட்டுரு. அண்ணே, ஐயோ நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லு. யாரும் உன்கிட்ட சொல்லிருக்காங்க, நீ உண்மையை சொல்லு. உன்கிட்ட யாரு என்ன சொன்னான்னு சொல்லு. நான் பொய்யா சொல்ல முடியாது, நீ பயங்கர உஷாராச்சே. சார்ப்பு கேர்ள். நம்ம ஹீரோ தான், மாறன் சார் தான். இல்ல அவர் உன் புருஷன் போன் அடிச்சாரு. புருஷன் சொன்ன கோவம் வருமோ? சாரி, அவர் நேற்று எனக்கு போன் அடிச்சு என்கிட்ட ஒரு மேட்ரை சொன்னாரு. எனக்கு செம்ம காண்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டேன். ஆனா அது உன்னோட விஷயத்த சம்மந்தப்பட்டதுனால தங்கச்சி மேட்ரை அப்படியே விட்டுற முடியாதுல்ல, அதனால டக்குன்னு வந்துட்டு ஹெல்பிங்க்கு வந்துட்டேன். அவனா சொன்னா? அவன் நான் சொன்ன, அதனால தான் வந்தேன். எங்கவா? இல்ல இல்ல இல்ல, டென்ஷன் கூடாது, விட்டுரு. அது எதுவும் இந்த எவிடன்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக போயிருக்காப்புல, தனியா போயிருக்காப்புல, கஷ்டப்படுறாப்புல. உனக்காக தான். இப்ப அவர் தனியா இருப்பாரு, நானும் போறேன். போயிட்டு வந்து உனக்கு வெள்ள வரைய எல்லாத்தையும் சொல்றேன். இருங்க, நானும் வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் நிறைய கேள்விப்பட்டேன். செமையா ஃபைட் பண்றியாமே நீ, ஆக்ஷன் ஹீரோயின் பேர் வாங்கிட்டியாமே. மா போதுமா, கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு. கேப்ல நாங்க கொஞ்சம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபைட் கேட்டு நாங்க கொஞ்சம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ என்ன பண்ண தோழர்களே, தங்கச்சிக்கு ஃபேனை போட்டு விட்டுருங்க. கொசு கூட தங்கச்சி மேல படக்கூடாது தோழர்களே. இங்க ஒரு கடையில இளநீர் நொங்கு செம்மையா இருக்கும், அந்த முனையில இருக்கும், வாங்கி கொடுத்துருங்க. வீட்டுக்கு கூலா இருக்கும். இங்க ஒரு கடையில இந்த சீரக சம்பா பிரியாணி, ஐயோ செம்ம டேஸ்ட். நானே ஒரு 4-5 பிளேட் கட்டும், தொப்பெல்லாம் போட்டுடுச்சு. நீ லைட்டா வெயிட் பண்ணி சாப்பிட்டுரு, தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருங்க. நீங்க எல்லாருமே சாப்பிட்டுருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். தங்கச்சி நீ போய் உட்காந்துக்கோ, அண்ணா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். தோழர்களே தங்கச்சியை பாத்துக்கோங்க, வந்துடுறேன்.
என் பொண்ணை காணோம் நான் இங்க அலறிட்டு இருக்கேன். இப்படி எல்லாரும் கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. என் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களே, எங்க வச்சிருக்கீங்க? ஏன் சார் இப்படி செய்றீங்க? என் பொண்ணு எங்க இருக்கா? அவளை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இப்படி கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. வெளியில என்னெல்லாமோ பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் நிஜமா பொய்யான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன? போலீஸ் ஸ்டேஷன் வந்தா நியாயம் கிடைக்கும் நம்பினதெல்லாம் அந்த காலம். இப்ப இங்கதான் முக்காவாசி அநியாயமே நடக்குது. இவங்க யாரையுமே நாம நம்ப முடியாது. நான் இப்ப உடனே ஐஜி கால் பண்றேன், சிஎம்கே கால் பண்றேன். சார் வேணாம் சார், இருங்க சார். பின்ன சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம். ஒரு மாவட்ட கலெக்டருக்கே இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லைன்னா சார் அப்புறம் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அதுக்கு என்ன உத்தரவாதம்? சார் 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 எதுக்கு சார் இப்படி சத்தம் போடுறீங்க? அப்புறம் என்னது சத்தம் போடுறோமா? நாங்க சத்தம் போடுறோமா? எப்படி சும்மா இருக்கிறது? நாங்க என்ன சாம்பார் பாக்கெட் காணோம்னு சத்தம் போட்டுட்டு இருக்கோம்? எங்க பொண்ணை காணோம்னு சத்தம் போடுறோம். நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கணும்ல. மாவட்ட கலெக்டர் அவளை யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல எல்லாம்? எங்க பொண்ணை காணோம்னு தவிச்சிட்டு இருக்கோம், எங்களையும் உங்களை மாதிரி வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா எங்க பொண்ணுக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்ன நினைச்சு சம்பவம் பண்றமா? ஐயோ சம்பவம் வாய மூடிட்டு நிக்கிறியே, என்னன்னு கேளு. நேர்மையா இருந்தா அவ மேல பழிய போட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்ப அரெஸ்ட் பண்ணீங்க. இப்ப அவ எங்க தான் சார் இருக்கா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்ன வேலை ஒழுங்கா போயிட்டு இருக்கு சார்? பிரபா சார் வா. ஓகே சார், வாங்கடா. இதுக்குள்ள தான் இருக்கு சார். ஓகே சார். வந்து தர. டேய் கயிறு எடுத்து போடுறேன்.